புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சேகுவரா, பிடல் காஸ்ட்ரோ, யாசர் அரபத், ஹோசிமின், வியட்நாம் அப்படி அவர் இவரா? மாசே தூங்கா மாவோவா இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன்? யார் அவரு? ஒரு நடிகை, அவ்வளவுதானே. இந்த நாமாபாச கட்சியில இருக்க தலைவனுக்கும் சரி, இந்த மாதிரி அல்ல கைங்களும் சரி, ஒரு பொது மேடையிலும் ஒரு அரசியல் மேடையிலும் ஒருத்தரை குறிச்சு எப்படி பேசணும் என்ற ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு மானங்கெட்ட ஈன பயலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா சாட்டை வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. மேலும் இவர் மட்டும் இல்ல, இவருடைய என்டையர் வந்து பாத்தீங்கன்னா என்டிகேவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 24 மணி நேரமும் தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரையும் வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பொலப்பாவே வச்சிட்டு இருக்காங்க. இவர் எங்க அண்ணனை பார்த்து கேட்கிறாரு, விஜய் என்ன பெரிய புடிங்கன்னு சொல்லி. இவர் கேட்டனால வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பேசுறதுக்கான இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கேன். தவிர நான் கேட்கிறேன், சாட்டை நீ என்ன பெரிய புடிங்கியா? உங்க அண்ணன் சீமான் என்ன பெரிய புடிங்கியா? உங்க அண்ணன் சீமான் என்ன மாவீரன் மேதகு பிரபாகரனா, பெடல் காஸ்ட்ரோவா, சேக்குவாராவா, லெனினா, அம்பேத்கரா, காமராஜரா? யாரு நீங்க? வந்து பாத்தீங்கன்னா நீயும் உங்க அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா திருநிதி திருடர்கள். 15 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் என்ற ஒரு அற்புதமான அரசியலை கையில எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா திரள் நிதியை திரட்டி மக்கள் கிட்டையும் தோழர்கிட்டையும் அந்த காசை வாங்கி உல்லாசமா வந்து பாத்தீங்கன்னா பொழப்பு ஓட்டின்னு இருக்க ஈன பிறவிகள் நீங்கள். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் கையை எடுக்கவா கேம்பெயினை தொடங்குவா என்ற ஒரு வசனத்தை கையில வச்சுக்கிட்டு இது சீமானும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டையும் எங்க அண்ணனோட காலை கழுவி குடிச்சு தளபதி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு சொல்லி அதை வச்சு 36 லட்சம் ஓட்டு வாங்கினா ஒரு கேடு கெட்ட பசங்கடா நீங்க. உங்களுடைய சித்தாந்தம் என்ன? திராவிட கட்சியை எதுக்குறது, அதுதான் சித்தாந்தம். கரெக்டா 24 மணி நேரமும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய தலைவரை வந்து பாத்தீங்கன்னா குறித்து அவதூறா பேசிட்டே இருக்காங்க. இதுதான் உங்களுடைய நோக்கமா? இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா? இல்ல எனக்கு புரியல. மழை பெஞ்சி ஒரு ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் மழை நீர்லாம் போயிட்டு ஒரு அத்தியாவசியத்தை வந்து பாத்தீங்கன்னா இழந்து மக்கள் நிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் போயின்னு இருக்கு. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இவனுக்கு பேசினதே இல்ல. இவனுக்கு எப்பவுமே 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தையும் எங்க தலைவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா குறித்து பேசுறதுக்கான காரணம் என்ன? பெட்டி பலமா? காசு வாங்கிட்டீங்களாடா? ஏன்டா இவங்களுக்கு கேவலமா ஒரு கேடுகட்ட அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சின்ற பேரை மாத்தி நாம் திமுக கட்சின்னு வச்சுக்கோங்கடா.